வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். கண்டிப்பாக தமிழின்ஸ் பார்த்தா உள்ளே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றின வீடியோஸ் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு ஐஜிடி டிவைஸ் நார்மலாக வந்து எல்லார் வீட்லேயும் கேஸ் யூஸ் பண்ணுறோம். கேஸ் யூஸ் பண்ணாதவங்க கிட்டத்தட்ட ஒரு 5% தான் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அந்தளவுக்கு சின்ன சின்ன கிராமத்தில் கூட கேஸ் வந்துருச்சு. பட் அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி டிவைஸ் தான் வந்து நிறையா பேர் வீட்டில் கிடையாது. பட் அந்த ஒரு சேஃப்டி டிவைஸ் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஐஜிடி டிவைஸு. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன், நீங்கள் கேஸு எந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் இன்றைக்கி வாங்கியிருப்பீங்க, ஒரு 1 மந்த்து ஆகிருக்கும். 1 மந்த் ஆனோடனே டக்குனு எப்போ காலி ஆகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. திடீர்னு காலி ஆனவுடனே பாதி சோறு வெந்திருக்கும். டக்குனு என்ன பண்ணுவீங்க, டக்குனு கேஸ் இல்லாமல் திரும்ப வந்து நீங்கள் ஒன்று மண்ணெண்ணெய் அடுப்போ இல்லை சாதா அடுப்பு தேடி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படாமல் இருக்க தான் இந்த ஒரு ஐஜிடி டிவைஸை பொறுத்தவரைக்கும் கேஸு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக அந்த ஒரு குவான்டிட்டி. இப்போ நான் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு பைக் எடுக்கிறீங்க, பைக்கில் வந்து போனீங்க அப்படின்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு, எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படின்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி சிலிண்டர்லையும் சிலிண்டரோட என்ன குவான்டிட்டி, எத்தனை லிட்டர்ஸ் இருக்குதுன்னு, எவ்வளோ நேரம் எரியும் அப்படின்றது ஒரு காமிக்கிறதுக்கான ஒரு ஐஜிடி டிவைஸ் தான் இந்த ஒரு சூப்பரான டிவைஸு. இந்த டிவைஸ் வந்து ஒன்லி நீங்கள் அந்த குவான்டிட்டி காமிக்கும் அப்படின்றது மட்டும் கூட கிடையாது. பட் இதை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸோட ஃப்ளோ, இப்போ நம்ம நார்மலாக வந்து ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முழுக்க இந்த டிவைஸ் மாட்டுறதுக்கு முழுக்க ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ் மாட்ட முன்னாடி ஒரு 5 to 10 days வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆகிற மாதிரி கேஸோட ஃப்ளோஸை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான டிவைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேஸோட பைப்ஸு, நீங்கள் அந்த பைப் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் சிலிண்டர்லேருந்து அடுப்பு போகிற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த பைப்பில் எங்கேயாச்சும் லீக்கேஜஸ், இப்போ நார்மலாக லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். நம்ம லீக்கேஜ் இருந்தாலும் ஓடிட்டு இருக்கும், கேஸ் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த ஒரு டிவைஸை நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ளோவில் வந்து நீங்கள் கேஸு சின்னதாக லீக்கேஜ்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கட் ஆஃப். இதுதான் அதில் ஒரு பெரிய ஸ்பெஷலே. ஆட்டோ கட் ஆஃப் ஆகி அந்த நீங்கள் வந்து எப்போ அந்த சிலிண்டரோட அந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணிங்களோ அப்போ தான் இந்த டிவைஸ் ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்நேஷ்னல் டிசைன் தான். ஆக்சுவலி இது இந்தியன் மேடு கூட கிடையாது. இதை பற்றி ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு டிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காக நிறைய பிராண்டில் நிறைய விதங்கள் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு பிராண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் இந்த டிவைஸ் மாட்டியும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் அசாதாரண சூழ்நிலை, கண்டிப்பாக ஏதாச்சும் விபத்துக்கள் நேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு 11.6 crores, ஒரு 11.6 கோடி இன்சூரன்ஸ் ஃபார் பஜாஜ் அலைன்ஸ். ஆக்சுவலாக இது அதோட கார்ட்ஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். சப்போஸ் பார்க்காதவங்க நான் இதோட ஃபஸ்ட்டு வீடியோ லிங்கையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் மெயினாக வந்ததுக்கான காரணம் என்னென்னா, சப்போஸ் இதை வந்து நம்ம ஆல்ரெடி சேல்ஸுக்கு டேரெக்டாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதை சேல்ஸ் ப்ரொமோஷனாக இவங்க கம்பெனிலேருந்து ஐஜிடிலேருந்தே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, மினிமம் மந்த்லி ஒரு 30 நம்பர், மாதத்துக்கு ஒரு 30 நம்பர் மினிமமாக சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்கேல் வந்து 10,000, ஒரு 10,000 ரூபாய் வந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு தான் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட சேல் பண்ணலாம். சப்போஸ் இல்லை ஒரு பார்ட் டைமாக சேல் பண்ணலாம், ஃபுல் டைமாக உங்களோட பிஸ்னஸ் தான். பட் ஆனால் மினிமம் மந்த்லி வந்து 30 நம்பர்ஸ் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். கம்பல்சரி அந்த 30 நம்பர்ஸ் கிராஸ் பண்ணியிருந்தால் தான் சேலரியே கொடுப்பாங்க. இல்லை நான் வந்து 25 நம்பர் பண்ணிவிட்டேன் எனக்கு சேலரி கொடுங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கம்பெனியோட ரூல்ஸே தான் மினிமம் மந்த்லி 30 நம்பர்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு 30 நம்பர்ஸ் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம், இல்லை எங்களோட ஆஃபீஸுக்கு வந்து எங்களோட ஆஃபீஸ் கேரன்ஸில் பண்ணலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சேல்ரி 10,000. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சிங்கன்னா தாராளமாக நம்மளோட வேல்செக் மதுரையில் பழங்கானத்தில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்லாம் இருக்குது. இந்த ஒரு டிவைஸ் வந்து டெமோ டிவைஸும் இருக்குது, ப்ளஸ் சேல்ஸ்க்கான டிவைஸ் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக வந்து நேரில் பார்த்துட்டு போனால் போதும். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் கிடையாது. சில கம்பெனி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்னென்னா ஃபஸ்ட் எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், வாங்கி நீங்கள் விற்றா உங்களுக்கு பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் வாங்க வேண்டிய டிவைஸ் தான். உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்களோட கேஸு வந்து மிச்சமாகணும், ப்ளஸ் சேஃப்டியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பட் விற்பனையாளர்கள் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது. வேணுன்றவங்க தாராளமாக இந்த ஒரு ப்ராடக்டை
நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஒன்லி ஃபார் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் மந்த்லி ஒரு 30 நம்பர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 சேலரி கொடுக்க இந்த ஒரு ஐஜிடி கம்பெனி ரெடியாக இருக்காங்க. ஐஜிடி பார் எல்பிஜி ரெகுலேட்டர், சரியா? இந்த ஒரு கம்பெனி இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான். நீங்கள் இதில் ஜாயின் பண்ண நினச்சா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக என்னோடய நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணிவிட்டு இது எப்படியா பாயிண்ட் ஆகிறது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் மினிமம் திரும்ப சொல்கிறதுனால தான் வீட்டில் இருக்கணும்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சரி, ஸ்கூல்ஸ் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி நோ எலிஜிபிலிட்டி, நீங்கள் படிச்சிருக்க வேணாம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. பட் மந்த்லி 30 நம்பர் சேல் பண்ணணும். இது ஒன்று மட்டும் தான் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிடணும். இந்த ஒரு ஐஜிடி கம்பெனிலேருந்து உங்களுக்கு 10,000 சேலரி தர ரெடியாக இருக்காங்க எங்கள் மூலமாக தான். ஏன்னா இதில் வந்து எங்கே ஒரு இல்லை கம்பெனி அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க வேணாமெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் வந்து எங்களோட கம்பெனியை வந்து நீங்கள் மதுரையில் பழங்கானத்தில் நேர்லேயே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு விற்க முடியுன்ற திறமை இருந்தால் தாராளமாக நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக நேரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு சேல்ஸ் ஆரம்பிங்க. வீட்டில் இருந்தபடியே ரொம்ப சுலபமாக சம்பாதிக்க ஒரு எளிய வழி தான். கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கோம். அதனால் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெக்னிக்கல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் நிறைய தகவல்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை சம்மந்தமான சில வீடியோஸ்க்கும் அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால் வேலைவாய்ப்பு தேர்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா டெக்னிக்கல் ப்ளஸ் நான் டெக்னிக்கல் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.